கோவிட்-19 தொற்று நோயின் போது காணப்பட்டதைப் போல எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய்க்கு தேசிய லாக்டவுன் இருக்காது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். நோயை நாட்டிற்கு வெளியே வைத்திருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருவதாகவும், தொற்று நோய்களின் போது வெளியிடப்பட்ட இயக்க கட்டுப்பாடு உத்தரவுகள் போன்ற பூட்டுதல்களை நிராகரித்ததாகவும் அவர் கூறினார். எம்பாக்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நாட்டிற்குள் வரும் சர்வதேச பயணிகளின் கடுமையான உடல்நல பரிசோதனைகளும் அடங்கும் என்று அவர் கூறினார். ஸ்மார்ட் ஸ்லாங்கூர் ஆதரவில் அனைத்துலக அளவிலான புத்தாக்க ஸ்டெம் கருத்தரங்கு சிமானிஸ் 24 எனும் கருப்பொருளுடன் KSL எஸ்பிளானேட் அரங்கில் நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபாமி ngா அதிகாரப்பூர்வமாக இதனை தொடக்கி வைத்தார். ஸ்லாங்கூர் மட்டுமல்லாது தேசிய அளவிலும் பள்ளி மாணவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரையில் தங்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை இக்கருத்தரங்கில் காட்சிப்படுத்தினர். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வரும் இக்கருத்தரங்கில் அண்டை நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் பங்கேற்பதாக ஸ்லாங்கூர் மாநில கல்வித்துறையின் துணை இயக்குநர் ஹனிசா முகமது அலி தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தத்தில் புத்தாக்க சிந்தனைகளை மேம்படுத்தப்படுவதை இக்கருத்தரங்கு வழிவகுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் காணாமல் போன 32 வயது பெண்ணை கண்டுபிடிக்க காராக் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். காராக்கில் உள்ள கம்போங் சுங்கை செர்பாயைச் சேர்ந்த தமிழரசியை ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் தமிழரசியின் சகோதரர் புகார் அளித்ததாக பெந்தோங் காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் ஜைகா முகமது ககார் தெரிவித்தார். கட்டாய ஹலால் சான்றிதழை பற்றிய முன்மொழிவு தொடர்பான செப்புத்தே MP தெரேசா கோக்கின் கருத்துகள் இனம், மதம் மற்றும் ராயல்டி பிரச்சனைகளை தொட்டதாக சில தரப்பினரின் குற்றச்சாட்டுகளை DAP தலைவர் லிம் குவான் யங் நிராகரித்துள்ளார். கோக் ஒரு MPயாக தனது கடமைகளை மட்டுமே செய்கிறார் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் லிம் வலியுறுத்தினார். இன்று காலை புக்கிட்டமானில் கோக்கின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்து முடித்த பின்னர் முஸ்லிம் அல்லது முஸ்லிம் அல்லாத அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இது தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். அங்கு ஒரு MPக்கு அவர்களின் வாக்காளர்களால் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செய்ய இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். கோக் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் புக்கிட்டமானில் செலவிட்டார். அவருடைய வழக்கறிஞர்களான சியாரட்சன் ஜோகன் மற்றும் ராம்கிருபால் சிங் ஆகியோருடன் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. லிம் மற்றும் கட்சியின் ஆலோசகர் தான் கோக் வை உட்பட சுமார் 40 DAP உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக வந்திருந்தனர். இன்று வெளியிடப்பட்ட பேட்மிண்டன் உலக சம்மேளனத்தின் BWF தரவரிசையில் மலேசியாவின் முன்னணி ஒற்றையர் வீரர் லீ ஜி ஜியா ஒரு படி முன்னேறி உலகின் 3வது இடத்தை பிடித்துள்ளார். சீனாவின் ஷி யூகி உலகின் நம்பர் 1 வீரராகவும் 2 முறை ஒலிம்பிக் சாம்பியனான டென்மார்க்கின் விக்டர் ஆக்சல்சன் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார். மற்றொரு தேசிய ஆடவர் ஒற்றையர் வீரரான எங் ஜி யோங் 2 முதுகு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு பிப்ரவரி முதல் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. இதனை அடுத்து 3 இடங்கள் சரிந்து 25வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் மலேசியா வலுவாக உள்ளது. உலகின் முதல் 20 இடங்களில் 4 தேசிய ஜோடிகள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் நாட்டின் முன்னணி ஜோடியான ஆரோன்சியா சோ உய் 4150 புள்ளிகளை இழந்து உலகின் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. பெண்கள் இரட்டையர் பிரிவில் பர்லிதான் எம்தினா உலக அளவில் 8வது இடத்தில் நீடிக்க கலப்பு இரட்டையர் ஜோடியான சென் தாங் ஜி தோ இ வை 9வது இடத்தை பிடித்துள்ளனர். நாட்டின் முன்னணி மகளிர் ஒற்றையர் வீராங்கனையான கோ ஜின் வை 2 இடங்கள் சரிந்து உலகின் 33வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். குழந்தைகளின் படங்கள் அல்லது வீடியோக்களை தவறாக பயன்படுத்தும் சமூக ஊடகங்கள் குறித்து புகார் அளிக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பை வரவேற்பதாக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் குழந்தைகளின் படங்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பதற்கு ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். புகார்களை வரவேற்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார். MCMCக்கு மின்னஞ்சல், இணையதளம் மற்றும் ஹாட்லைனில் தொடர்பு கொள்ளலாம் என்று இன்று தி கம்யூன் ஷாப்பிங் சென்டரின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார்.
கூட்டு முயற்சிகள் மற்றும் பகிரப்பட்ட உளவுத்துறை மூலம் நாடு கடந்த குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு மலேசியாவும் சீனாவும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. லியான் யுங்காங் நகரில் 2024 உலகளாவிய பாதுகாப்பு மன்றத்தில் உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசித்தியுன் இஸ்மாயில் மற்றும் சீனாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாங் சியோஹோங் ஆகியோருக்கு இடையேயான இருதரப்பு சந்திப்பை தொடர்ந்து உள்துறை அமைச்சு ஒரு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் செனட்டர் முகமது முஸ்தபா குபாங் கரியானில் உள்ள யுனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா மருத்துவமனையில் நேற்று இரவு 11:20 மணியளவில் இதய கோளாறுகள் காரணமாக தமது 66வது வயதில் காலமானார். தனது தந்தை கடந்த 2 ஆண்டுகளாக இதய நோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது மகள் கூறினார். 2017 முதல் 2020 வரை செனட்டராகவும், கெத்தரே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மற்றும் டெமிட் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.